இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாப்பிள்ள சொல்றது உண்மையோ பொய்யோ, ஆனா சாமி விஷயம் ஒரு தடவை நம்ம எல்லாரும் தேடிதான் பார்ப்போமே. இல்லனா மனசு ஒரு மாதிரி ஒருத்திக்கிட்டே இருக்கும். நீங்க யாரும் எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் தான் தேடி பார்க்கலாமே. இவங்க சொல்ற மாதிரி ஏதாவது சாமி சிலை இருந்தா அது நமக்கு நல்லது தானே. சரி வாங்க எல்லாரும் போய் தேடுவோம். அதான் கரெக்ட். வாங்க 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 எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க, கடவுளை தேடுவோம். ஆமா, இங்க எதுக்கு வரீங்க? எதுக்கா? சிலைய தேடுறதுக்கு தான். என்னங்க நாங்க மட்டும் தேடாமையா நிக்கிறோம்? நீங்க அங்க போய் தேடுங்க. எல்லாரும் ஒரே இடத்துல தேடினா கிடைக்காது. அதெல்லாம் கிடையாது. கடவுள் என் கனவுல தான் வந்தாரு. அவரு எல்லா இடத்துலயும் பார்க்க சொல்லிருக்காரு. நான் எல்லா இடத்துலயும் பார்ப்பேன். அதனால நான் கிடைக்காம இங்க இருந்து போக மாட்டேன். தள்ளுங்க 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 தள்ளுங்க. நாங்க தேடிட்டோம் இல்லங்க. ஷோ நான் தான் சொல்றேன், நான் பாத்துக்கிறேன். நீங்க வேற இடத்துல போய் தேடுங்க. கடவுள் எனக்கு கிடைச்சிட்டாரு. கடவுள் கிடைச்சிட்டாரு. கடவுள் இங்க இருக்காரு, என் கண்ணு முன்னாடியே நிக்கிறாருங்க. வாங்க எல்லாரும் வாங்க 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 வாங்க, சீக்கிரம் வாங்க. அட வாங்க, என்ன வந்துட்டீங்க? வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. பாருங்க, பாத்தீங்களா கடவுள? பாத்தீங்களா, என் கனவு உண்மையாயிருச்சு. கடவுள் இங்கதான் இவ்வளோ வருஷமா இருந்திருக்காரு. நான் சொல்லும் போது யாராவது நம்புனீங்களா? இப்ப என்ன சொல்றீங்க? நம்ம குலதெய்வம் இந்திரா. மாப்பிள்ள கனவுல வந்தது நம்ம குலதெய்வம் தான். இத்தனை வருஷமா நம்ம கண்டுக்காம இருந்ததுனால அதுவே நம்மளை தேட வச்சு நம்ம கைக்கு கிடைச்சிருக்கு. அம்மா, இத்தனை வருஷமா நீ இங்கதான் இருக்கேன்னு தெரியாம இருந்துட்டோம். உன் அருளால நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்மா. கபிலா, வீட்டுக்குள்ள கொண்டு வா. இனிமே இந்த சிலை நம்ம வீட்டுல தான் இருக்கணும். உள்ள வா இந்திரா. உள்ள எடுத்துட்டு போ. வா.